இந்த சுற்று பேசா பொருள். உண்மையிலேயே நல்ல பொருண்மையில் இந்த பிள்ளைகள் பேசுகிறாங்க. பேசா பொருள் சுற்றுல அடுத்து வந்து பேச போகிற அந்த செந்தமிழ் செல்லம் ஒரு சின்ன பையன். கம்பராமாயணம் பேசுவான், பெரிய புராணம் பேசுவான். ஆன்மீகத்தில் இவ்வளவு தூரம் ஒரு பையனால் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த அரங்கம் இதற்கு முந்தைய சுற்றுகளில் பார்த்து வியந்த அன்பிற்கினிய செந்தமிழ் செல்லம் ருத்ரன். வாங்க. வணக்கம் ருத்ரன். வணக்கம் ஐயா. ஆன்மீக பேச்சாளராக ஆன்மீக சொற்பொழிவாளராக வரணுங்கிற இலக்கோடு பயணித்தாலும் கூட நாம் வழங்குகிற எல்லா சுற்றுகளுக்கும் பொருத்தமாக தலைப்புகளை தேர்வு பண்ணி அதில் ஆன்மீக செய்திகளை வச்சு பேசுகிறது தான் ருத்ரனுடைய தனித்துவமான பண்பு. இன்னைக்கு என்ன தலைப்பு, எப்படி பேச போறீங்க? தாயின் சேலை தலைப்பு. தாயின் சேலை அப்படிங்கிற தலைப்பில் பேச போறீங்க. ஒரு அம்மாவினுடைய சேலை பேசுனா என்ன பேசும் அப்படிங்கிறத ருத்ரன் பேச நாங்கள் எல்லோரும் கேட்க ஆவலோடு இருக்கிறோம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் தாய் பேசி கேட்டிருப்பீங்க. நான் உங்கள் தாயின் சேலை பேசுகிறேன், சற்று கேளுங்கள். பட்டினத்தார் பாடுகிறார் தன் தாயை பற்றி. முந்தித்தவம் கிடந்து 300 நாள் சுமந்தே அந்திப்பகலாய் சிவனை ஆதரித்து தொந்திச்சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன். அப்படி 300 நாட்கள் தவம் இருந்து உன்னை கருவிலே சுமக்கும் பொழுது உன் தாய் கூட கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாள் ஐயா. ஆனால் ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்காமல் உனக்கு சாமரமாய் வீசிக்கொண்டிருந்தேனே. நீ கட்டிலில் தவழும் வயதை எட்டி இருந்தாலும் என்னை தொட்டிலாக்கி உறங்கியதால் தானே இன்று உன் பாசமிகு தங்கையோடு கட்டி அணைத்து உறவாடுகிறாய். உனக்கு நினைவிருக்காது, நான் சொல்கிறேன் கேள். நீ பசும்பால் அருந்தும் பருவத்திலும் முளைப்பால் தேடி அழுதாய். அப்பொழுது உன் தாய் ஐயோ என் பிள்ளைக்கு கண்ணு பற்றுமே என்று தவித்த பொழுது ஒரு எல்லை சாமியாக இருந்து காத்தவளும் நான் தானையா. நீ சிறு வயதில் கண்ணாம்பூச்சி ஆடுவாய், நினைவிருக்கிறதா? அப்பொழுது உனக்கு ஓடி ஒளிய பல இடங்கள் இருந்தாலும் உன் தந்தை உன்னை திட்டிய போதிலும் நீ என் முந்தானைக்குள்ளே தானேயா ஒளிந்து கொள்வாய். அப்பொழுது நான் உன்னை யாரிடமும் காட்டி கொடுக்காமல் காப்பாற்றினேனே, மறந்து விட்டாயா? அந்த பாஞ்சாலி நிர்கதியாய் தவித்து ஹரி 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 என்று கூக்குரலிட்ட பொழுது கண்ணனா வந்தான். அப்பேற்பட்ட கருணையே வடிவான கண்ணன் கூட என்னைத்தானே அனுப்பி வைத்தான். அதே போல நீ விடுதியில் தங்கி படிக்கும் பொழுது உன் தாயை பிரிந்து நீ வாடிய பொழுதிலும் உன் தாயாரா வந்தாள். உன்னை வருடி கொடுத்தவளும் நான் தானே. அப்படி உன்னை விட்டு பிரிந்த பொழுது உன் தாயும் மனம் வாடினாள். ஏனோ அந்த பித்துக்கு தெரியவில்லை. அவள் மீது நான் படர்ந்திருந்தாலும் என் மீது உன் ஸ்பரிசம் தானடா வீசுகிறது. அவள் எங்கடா காற்றை சுவாசித்தாள்? அவளின் ஒவ்வொரு அணுவும் என் அன்பு மகனே உன்னைத்தானடா சுவாசித்தது. நீ எப்பொழுதெல்லாம் மன வலியுடன் அழுதாயோ அப்பொழுதெல்லாம் உன் மன வலியுடன் சேர்த்து உன் மூக்கு சளியையும் நான் தானே சுமந்தேன். உனக்கு கால் கட்டு போடும் வரை நீ என் கட்டுப்பாட்டில் தானே இருந்தாய். நான் கடைகளில் இருக்கும் பொழுது எனக்கு 500 1000 என்று விலை வைத்தார்கள். எப்படி இந்த ராமனின் பாத துகள் பட்டு அந்த அகலிகை மீண்டும் உயிர் பெற்றாளோ அதே போல தாய்மார்களின் ஸ்பரிசம் என் மீது பட்டதால் விலை மதிப்பில்லாத பொக்கிஷமாக மாறிவிட்டேன். அப்பேற்பட்ட பெருமையை தேடித் தந்த அனைத்து தாய்மார்களுக்கும் என் நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நான் உங்கள் தாயின் சேலை. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம் ருத்ரனுக்கு. ஒரு அழகான உரையை ரொம்ப அற்புதமான தன் மழலை மொழியில ருத்ரன் பேச பேச என்ன முடிச்சுட்டாரு, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற உணர்வை உண்மையிலேயே நேயர்களுக்கு ருத்ரன் இந்த சுற்றுல கொடுத்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. ருத்ரனுடைய இந்த பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னு முதல்ல அன்பிற்கினிய சிறப்பு நடுவர் வணக்கத்திற்குரிய ரேவதி அம்மாவிடம் இருந்து தொடங்குவோம். ருத்ரன் என்ற பேருக்கு ஒரு சண்டமாருதம் என்று ஒரு பொருள் உண்டு. நீ என்ன பேச்சா பேசின? எங்களுடைய அதான் சொல்கிறேனே, நீ பேசும்பொழுது நான் என்னுடைய தாயின் மடி வாசனை எனக்கு வந்தது. நன்றி அம்மா. சந்தோஷமாகட்டும் துக்கமாகட்டும் ஓடி போய் அம்மா மடியில் படுத்துன அந்த புடவையில் அது என்ன வாசனையோ தெரியாது. அம்மா தலையை தடவி கொடுப்பாங்க.
ஆனால் அந்த புடவையின் வாசனை என்னை ஆற்றி இருக்கிறது. அந்த மாதிரி உன்னோட பேச்சு நிஜமா என் கண்கள் பனிக்கின்றன. உண்மையிலேயே ஒரு தாயினுடைய சேலையை பற்றி இவ்வளோ அழகாக பேச முடியுமா? கண்ணனுடைய கருணை வந்து சேலை வடிவில் வந்ததுன்னு சொன்னேன். நீ பேசின பேச்சை கேட்டாவது சேலை கட்ட மறந்த பெண்கள் நிமிர்ந்து நின்று மீண்டும் பீரோவை திறந்து பழைய புடவைகளை எடுத்து முகர்ந்து பார்த்து அன்று கட்டிக்கொண்ட அந்த வாசனையை நுகர்ந்து மீண்டும் கட்டிக்கொண்டு எல்லா இடத்திலும் புடவையுடன் வலம் வர நான் ஆசைப்படுகிறேன். உன் பேச்சு அதற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். அந்த புடவையின் நுனியில் உன்னையும் உன் தலையில் இருக்கும் அந்த ஆண்டன்னாவையும் சேர்த்து முடிச்சு போட்டு வைத்து விடுவோம். நன்றி. அழகாக வாழ்த்தி பேசி இருக்கிற அம்மாவுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பிற்கினி அண்ணன் பாடலாசிரியர் நிரஞ்சன் பாரதி அவர். சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டு கொண்டேன் ருத்ரனிடம் கண்டு கொண்டேன். நன்றி ஐயா. சேலை என்பது அழகின் அடையாளம் மட்டும் கிடையாது, அது அன்பின் அடையாளமும் கூட என்பது உன்னுடைய பேச்சு இன்றைக்கு நிரூபித்தது. நன்றி ஐயா. தொடக்கத்திலிருந்து இறுதி வரை தங்கு தடை இல்லாமல் உன்னுடைய பேச்சு அமைந்திருந்தது. ஒரு அழகான சேலையை எப்படி விரிக்கும் பொழுது எப்படி ஒரு பரவசமும் ஒரு மகிழ்ச்சியும் வருமோ அப்படி உன்னுடைய பேச்சு அப்படியே விரிய விரிய எங்கள் மனசுக்குள் வந்து அது ரொம்ப இதமான ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. நன்றி ஐயா. ஆண்கள் சேலையை அணிவதில்லை என்றாலும் சேலை உண்மையில் பல ஆண்களை அணிந்துதான் இருக்கிறது. அவங்களுடைய தாய் தொடங்கி அது இல்லாமல் எந்த ஒரு ஆண் வாழ்க்கையும் நிறைவடைவதில்லை. ரொம்ப ஒரு கனமான ஒரு தலைப்பு, ரொம்ப நெஞ்சுக்கு ஈரமான ஒரு தலைப்பை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய். உன்னுடைய தாய்க்கும் உன்னுடைய தந்தைக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இதை தேர்ந்தெடுத்து பேச வைத்ததற்காக ரொம்ப அழகாக பேசின. வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த சுற்றுகளில் சிறப்பாக பேசுவதற்கு. நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். பொதுவாக அம்மானாலே ஒரு ஈர்ப்பு வந்துடும். அதுலேயும் அம்மா சேலை அப்படின்னா பின்னாடியே வந்துடுவோம். நீ எங்கே தெரியுமாடா ஜெயிச்சா? இது வரைக்கும் கிருஷ்ணன் தான் கொடுத்து பழக்கப்பட்டவன் நினச்ச கிருஷ்ணனையே போடா அப்படின்னு தள்ளிட்டு கிருஷ்ணனை விட சேலை தாண்டா வளர்ந்தன வளர்ந்தன வண்ணப்பொ சேலைகள். அடாடா அடாடா, அந்த ஒரு வரைக்கும் இன்னொரு கைத்தட்டு கொடுங்க, கொண்டுட்ட. அப்படிதான் ரசிக்கணும் அந்த பேச்சை. பிரமாதண்டா, சூப்பர். நன்றி ஐயா. இதயம் என்கிற இடத்தில் ஈரம் சுரக்கிற எல்லோரும் இந்த உரையை நிச்சயமா கொண்டாடுவாங்க. ருத்ரனுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், கைத்தட்டல்கள் மூலமா வாழ்த்துக்கள். நன்றி.